ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பீன்ஸு மட்டும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கரை ஒன்று வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆகிறதுக்குள்ளே தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் பாசிப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறட்டும். பீன்ஸ் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 4 பல் பூண்டு தோல் உரிச்சதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தோட நிறம் மாறி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கணும்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பீன்ஸ் ஒரு 150 கிராம் இருக்குங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போது கொஞ்சம் மசாலா பொருள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா பரட்டி விட்டுருங்க. அடுத்ததாக ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் மட்டும் போதுங்க. பாசிப்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அதையும் நம்ம இப்போ ரெண்டுமே ஒரே ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, கூட்டோட டேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு எல்லாமே வந்து நமக்கு அந்த பதம் கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். கொதித்த பிறகு குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஒரு கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது 3 விசில் வந்துருச்சுங்க. வெயிட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு, காய் எல்லாமே நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம். பருப்பெல்லாம் நமக்கு மசிஞ்சு வந்துடும். ஆனால் பீன்ஸ் மசியாதுங்க. பருப்பெல்லாம் நமக்கு மசிஞ்சு சூப்பராக நல்லா மிங்கிளாகி வந்துடும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி விடலாம். தேங்காய் அரைக்கும் பொழுது நிறையா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போது அந்த விழுதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட இன்னும் திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க கரெக்டாக இருக்கான்னு. எது பத்தலைனாலும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எனது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டேன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை, மல்லி இலை தூவிட்டோம்னா நமக்கு சூப்பரான சுவையில் பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு சுட சுட பீன்ஸ் கூட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.